இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபியான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அது கூடயே தயிரும் அதுக்கப்புறமேட்டு ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. அது கூட கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு, லெமன், அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிச்செடி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட ஊறிடணுங்க. அப்படின்னா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகி கிடைக்குமா. நம்ம அதுக்கப்புறமேட்டு பிரியாணி பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் நம்ம அரிசியை ஊற வைக்கணும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சா தான் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் சரி பாதி ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். இது வெங்காயம் எவ்வளோ வதங்குறோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இப்போயும் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, இவ்வளோ தாங்க நான் மசாலாவே ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராவாக. நான் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் மிளகா பொடி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே காரம் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூளும் இல்லாட்டி கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விஷ். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை அப்படியே பொத்துனாப்பில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு, அவ்வளோதான். ரொம்பலாம் பெரட்டக்கூடாது. அந்த மசாலா அதோட ஒட்டுற அளவுக்கு பெரட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே லெமனை புழிஞ்சு விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம்க்கு அப்புறமே திறந்து பார்த்தோம்னா அது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும், ஒரு ஒன்றும் பாதியுமாக. இந்த நேரம் மேலே வாழலையை போட்டு கேஸை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். தம் போடும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கொட்டாங்குச்சியை நல்லா கேஸில் வாட்டி அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆறிடும். அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை அப்படியே தூக்கி அந்த டப்பாவில் வச்சுட்டு நல்லா வெயிட்டான பொருளை தூக்கி அது மேலே வச்சிடணும் மூடி. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே பிரியாணியில் இறங்கி பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்த்தோம்னா பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கும். அப்படியே சிக்கன்லாம் சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் தம் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைச்சதுக்காக நம்ம கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணுறோம். சிலர் ஹோட்டலில் பெரிய பெரிய கல்யாண வீட்டுக்கள்லாம் கறித்துண்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கறித்துண்டு கிடைக்காதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சண்டே இப்படி தாங்க போச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தான்னு செம்மையாக போச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.